சந்திரன் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது. இரவு பகல் அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரனால் நமக்கு ஏற்படுறதான். இப்படிப்பட்ட ஒரு சந்திரன் நமக்கு ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நமக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் இந்த ஸ்தலத்திற்கு போய் நம்ம சந்திரனுக்கான பரிகாரம் செய்வோம். இப்போ எல்லாரும் திங்களூர் போக முடியாது இல்லையா? ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் ஒரு அம்பாள் சன்னதி இருக்கும் இல்லை? அந்த அம்பாள் சன்னதி பார்வதி தேவி அம்பாள் சன்னதிக்கு திங்கக்கிழமை போயிட்டு சாயங்காலம் நல்ல ஒரு நெய் விளக்கு, தூய்மையான பசும் நெய். சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணுறதாக இருந்தால் சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் பண்ணணும். அதனால் எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஒரு அம்பாள் சன்னதியில் போய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஸோ ஒரு ஆலயத்திற்கு போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காது, அது சந்திரனினுடைய ஸ்தலம் தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சுவாமியை பார்த்து விட்டு வரலாம். அதுவும் பௌர்ணமியில் போனால் ரொம்ப விசேஷம். இந்த சந்திரனுக்கான பரிகாரங்கள் எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். அதுவும் சந்திரன் பலத்திருக்கக்கூடிய நாள்னால் பௌர்ணமி தான். பௌர்ணமி தினங்களில் பச்சரிசி இதை வந்து தானமாக கொடுத்து பௌர்ணமி தினத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நீங்கள் போயிட்டு நெய் விளக்கேற்றி அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து பச்சரிசி தானம் செய்தால் சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தி.